ஆந்திரா மெஸ்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா பருப்பு பொடி பார்த்திருப்பீங்க. சுட சுட சாதத்துல பருப்பு பொடி போட்டு நெய் ஊத்தி தருவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம். செய்யறதுமே ரொம்ப நேரம் ஆகாது. சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நிறம் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பும் இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பூண்டு புளிலாம் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இப்போ 7ல இருந்து 10 வரமிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா நிறம் மாறின பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்லயோ இல்ல பிளெண்டர்லயோ போட்டு நல்லா ஃபைனாவோ இல்ல கொரகொரப்பாவோ அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்க விஷ் தான். இதை வந்து நீங்க 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரைக்கும் தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, ரைஸ்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரான பருப்பு பொடி வீட்லயே ரெடி ஆயிரும்.